ஒரு அமைதியான வீட்டில் எல்லாம் சாதாரணமாக இருந்தது. பகலில் எல்லாம் அமைதியாக இருந்தாலும் இரவு வந்ததும் அனைவரும் தூங்கிறதும் ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்தது. பழைய மர நாற்காலி உடம்பை நீட்டிக்கொண்டு சொன்னது, ஆஹா, நாள் முழுக்க மனிதர்களை தூக்கி வைத்தேன். அதை கேட்ட மேசை சிரித்து சொன்னது, நீயாவது அமைதியாக இருக்கிறாய், நான் புத்தகங்கள், உணவு, லேப்டாப் எல்லாம் தாங்கணும். அப்பொழுது சோஃபா பெரிய ஆகாயம் போல வாயை திறந்து அயர்ந்து சொன்னது, நீங்க இருவரும் சும்மா பேசுறீங்க. என் மேல் தினமும் யாராவது உட்காழ்வாங்க, படுப்பாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் வீசுவாங்க. அப்போது ஒரு மூலையில் இருந்த விளக்கு மெதுவாக ஒளிர்ந்து சொன்னது, நண்பர்களே, என்னுடைய ஒளி இல்லையென்றால் நீங்கள் யாரும் உங்கள் வேலையை செய்ய முடியாது. அதை கேட்டதும் எல்லோரும் சில நொடிகள் அமைதியாக இருந்தார்கள். அப்போது சிறிய மர ஸ்டூல் வெட்கத்துடன் சொன்னது, நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. நாற்காலி தலையாட்டியது, மேசை ஒத்துக்கொண்டது, சோஃபாவும் சிரித்தது. அந்த இரவு அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொண்டார்கள். ஒரு வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு சிறிய பொருளுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் குறை சொல்லாமல் சந்தோஷமாக வேலை செய்தார்கள்.